கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பதை குறித்து பார்ப்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். யாருக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. சரி, அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது எப்படி என்று பார்ப்போமானால், தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவது எப்படி என்றால், நாம் அவரை நம்முடைய எல்லா காரியங்களிலும் முதல் நிலையில் வைத்து அவருக்காக நாம் எதையாவது கொடுக்கவும் அவருக்காக இழக்கவும் நாம் ஆயத்தமாய் இருந்தால், அவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ, நம் மீது அன்பு செலுத்தியவர்களாக காணப்பட்டபடியால் நாமும் அவரை போல அவரை பிரதிபலிக்கிறவர்களாக அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக, பிறருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக, நன்மை செய்கிற பிள்ளைகளாக காணப்படுவேனேயானால், ஆண்டவர் நம்மீது அன்புள்ளவராய் இருந்து நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்முடைய காரியத்துல நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பற்றி நடக்கிறவர்களாக காணப்படும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வந்தாலும் நமக்கு அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறவராக காணப்படுகிறார். சீனாவில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு குதிரை காணப்பட்டது. ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போய்விட்டது. அவரை சார்ந்தவர்கள் அவரிடத்தில் நலம் விசாரிக்க வந்து, ஐயோ குதிரை காணாமல் போய்விட்டதோ என்று சொல்லி அவரிடம் கேட்டனர். உடனே அவர் சொன்னாரு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நடத்துவார், இதுவும் ஒரு நன்மைக்காக காணப்படும் என்று சொல்லிவிட்டார். அவர்கள் சென்று விட்டனர். ஒரு சில நாட்கள் கழித்து அந்த குதிரை 10 குதிரைகளை கூட்டிக் கொண்டு அவருடைய வீட்டிற்கு வந்தது. அப்பொழுதும் அந்த அவரை சார்ந்தவர்கள் அவரிடத்தில் நலம் விசாரித்தனர். நீர் சொன்னது போல உமக்கு நலமாக நடந்திருக்கிறதே என்று சொல்லி விசாரித்து விட்டு சென்றனர். ஓரிரு தினங்கள் தான் ஆனது. அந்த குதிரையானது, ஒரு குதிரை அவருடைய மகனை எட்டி உதைத்து அவனுடைய கால் முறிந்து விட்டது. அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் ஏதோ நன்மைக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை சோஸ்தரித்தவராக காணப்பட்டார். அவரை சார்ந்தவர்கள் நலம் விசாரித்தனர். இவரும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். இந்த தேசத்துல யுத்தம் வந்தது. யுத்தத்திற்கு எல்லா வாலிபர்களும் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று ஆணையிட்டனர். இந்த சமயத்துல இவன் கால் முறிந்தவனாக சுகவீனமாக காணப்பட்டபடியால், மருத்துவ சிகிச்சையில் இருந்தபடியால் இவன் அந்த யுத்தத்திற்கு செல்லவில்லை. மற்ற அனைத்து வாலிபர்களும் யுத்தத்திற்கு கலந்து கொண்டனர். யுத்தத்துல அவர்கள் அனைவரும் ஆண்டு போய் பிணமாக அந்த ஊருக்கு திரும்பி வந்தனர். இந்த ஒரு வாலிபன் மாத்திரம் அந்த ஊர்ல யுத்தத்துக்கு செல்லாதவனாக பிழைத்தவனாக காணப்பட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பது என்ற வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு என் பிள்ளை உயிரோடு இந்த காரியத்தின் நிமித்தமாக எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தந்தார் என்று சொல்லி அவன் மக்களிடத்துல ஒரு சாட்சியுள்ள மனிதனாக வாழ்ந்தார். இது போலதான் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் சூழ்நிலைகளிலும் பல பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றிலும் நம்ம எதிர்கொள்கிறவர்களாக, ஆண்டவரை மாத்திரம் நாம் பின்பற்றுகிறவர்களாக, அவருடைய வார்த்தையில் அவரில் நாம் அன்புரியவர்களாக காணப்படும் பொழுது சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நம்மில் காணத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார். மாத்திரமல்ல, வேதாகமத்திலும் கூட மார்த்தாள், மரியாள், லாசரு இயேசுவுக்கு அன்பான குடும்பமாக இருந்தார்கள். லாசரு மரித்து போனான். ஆண்டவர் 4 நாள் கழித்து தான் அங்கு வந்தார். அப்ப ஆண்டவர் அங்கிருந்தவர்களிடம் அது கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது லாசருவின் சகோதரி ஆண்டவருடைய சமூகத்துல 4 நாளாயிற்றே நாரி போகுமே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். அவருடைய விசுவாசம் அவளில் விளங்கத்தக்கதாக அந்த அவிசுவாசமாகி அந்த கல்லை புரட்டி போட செய்து ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை உயிரோடு எழும்ப செய்தார். ஆண்டவர் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில சடலமாக காணப்படுகிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் அவர் உயிரோடு எழும்ப செய்கிறவராக, நாம் நினைந்து நிற்க நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறவராக காணப்படுகிறார். நமக்கு குழந்தை இல்லையே, வாழ்க்கையில நமக்கு செழிப்பு இல்லையே, பாராக ஒவ்வொரு காரியத்திலையும் நான் தடைபடுகிறேனே அப்படின்னு சொல்லி நாம் வேதனைப்படும் சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி மாத்திரம் பார்த்து, ஆண்டவரே உண்மையில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதே என்று சொல்லி அதை வாக்குத்தத்தமாக அதை யாருடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது
ஆண்டவருடைய சமூகத்துல கணவனும் மனைவியுமாக கைகோர்த்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கற்பத்தின் கனியை நமக்கு தருகிறவராக, நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் விளங்க செய்கிறவராக காணப்படுகிறார். ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது, அவருடைய கற்பனைகளையும் வார்த்தைகளையும் நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறபடியால் நாம் அவரை பின்பற்றி அவரில் அன்பு கொண்டு அவர் சொல்லும் காரியங்களில் நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. ஆம் ராஜா, ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் தோற்றுவித்தவர் நீர் ராஜா. காணப்படாததை காண செய்கிறவர் நீரப்பா. உண்மை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உண்மையில் மகிழ்ந்து செயல்படுகிறோம் ராஜா. நீரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறபடி நீர் எங்களுக்கு நடத்தி தாரும் என்று உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.